இவருக்கு இந்த பிரச்சனைக்காக ஏன்னா இந்த கிரகங்கள் வலுப்பட்டிருந்தா தான் இவருக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப இந்த கிரகங்களுக்கான ராகங்களை எடுத்து நம்ம சொல்லும் பொழுது, உங்களுக்கு அது பிடிக்குது, பிடிக்கலைங்கிறது மேட்டர் இல்லைங்க. இங்க நம்ம என்ன எல்லாமே பிடிச்சு செய்ய போறதில்ல. ஆனா, இந்த ராகங்கள் கேட்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது உண்டான வலி குறையறத நான் உணர முடியும். அனுபவிக்கிறேன். நான் அனுபவிச்சு எடுத்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப நீங்க என்ன பாட்டு வேணா கேட்கலாம். நீங்க சொல்றது என்ன பிடிக்கிறது வேற, இல்லைங்களா? ஆனா நம்ம அந்த பர்ட்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு சொல்றது வேற. அது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். உங்களுக்கு அந்த பிரச்சனை உண்மையிலே இருந்துச்சுன்னா, நான் சொல்ற ராகம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். அந்த பாட்டு கேட்கும்பொழுது இப்போ ஒண்ணும் இல்லைங்க. ஸ்பைனல் கார்டு பிரச்சனைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அவங்க ஜாதகத்துல சனி வலுவா இருக்குன்னு அர்த்தம். சனி வலுவா இருந்தா தான் அவங்களுக்கு இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனை, மூட்டு வலி பிரச்சனை வரும். இவங்க நீலாம்பரி ராகம் கேட்கலாம். நீலாம்பரி ராகம் கேட்டாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க நிம்மதி அவங்களுக்கு பாட்டு பிடிக்குது, பிடிக்கல, பாட்டு புரியுது, புரியல மேட்டர் கிடையாது. ஆனா, அவங்களுக்கு அந்த ராகம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரிலீஃப குடுக்குது. அப்ப இந்த நீலாம்பரி ராகம் எங்க இருக்கு? அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லைங்களா? நீலாம்பரி ராகம்ங்கிறது நினைவிலா மித்தியாங்கிற படத்துல வந்து பாத்தீங்கன்னா, ரோஜாவை தாலாட்டும் தென்றல்ங்கிற பாட்டு இருக்கு இல்லைங்களா? இது வந்து நீலாம்பரி ராகத்துல அமைஞ்சிருக்கு. இந்த பாட்டு கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த வலி குறையிறத அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சொல்லி, "ஆமா சார், இது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குது சார்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. மருந்து உள்ளுக்குள்ள வேலை பார்க்கிறது வேற. ஆனா வெளியில வந்து அவங்க ஒரு மாரி ரிலாக்ஸா ஃபீல் பண்றாங்க. அத நமக்கு ஃபீட்பேக்காவும் குடுத்துருக்காங்க.